ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிஸ்பிளேல பார்த்துட்ருக்க இந்த க்ரீன் ரெமிட்டன்ஸ் கார்டு வந்து எஸ்பிஐயில் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்து இப்போது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது இந்த கார்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னாலும் நீங்கள் பேங்க்குக்கு விசிட் பண்ணி ஒரு 20 ருபீஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கார்டு வந்து இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஸோ இந்த கார்டுனால நமக்கு என்ன யூஸ், இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலில் இருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சுவாரஸ்யமான வீடியோஸில் அவங்க கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இந்த கார்டோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஈஸியாக மணி டெபாசிட் பண்ணுறதுக்காக தான் இந்த கார்டு. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த கார்டை நீங்கள் யூஸ் பண்ணி ஏடிஎம்லேயே நீங்கள் மணி டெபாசிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி த்ரூவாக பிரான்ச் விசிட் பண்ணாலுமே நீங்கள் எந்த ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்க தேவையில்லை. அதே மாதிரி லைனில் நிற்க தேவையில்லை. நீங்கள் டேரெக்டாக அந்த கார்டை கொண்டு போனீங்கனாலே அதோட மிஷினில் அவங்க இன்சர்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ டெபாசிட் பண்ணுவோம் அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு உடனே வித்தின் 2 மினிட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து டெபாசிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஏடிஎம்மில் போயும் நீங்கள் பின் நம்பர், இதுக்கான பின் நம்பர் எதுவும் கிடையாது. பின் நம்பர் எதுவும் போட தேவையில்லை. கார்டை இன்செர்ட் பண்ணால் போதும், உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில் வரும். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணணுமோ ஈஸியாக வந்து டெபாசிட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ உங்களுக்கு இந்த டைமில் ஒரு டவுட் வரும். அதாவது பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஏடிஎம் கார்டு இல்லாமலே ஏடிஎம் மிஷினில் நான் டெபாசிட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டெபாசிட்டுக்கும் 25 ரூபா வந்து சார்ஜஸ் வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சார்ஜஸ் வந்து வராது. ஸோ அந்த ஒரு யூஸ்ஃபுல் இதில் இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் இன்னொரு டவுட் உங்களுக்கு வரலாம். அதாவது இதுக்கு பதிலாக நான் தான் என் அக்கௌண்ட்டுக்கு ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுறேன், ஏடிஎம் கார்டு வச்சு நான் டெபாசிட் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் ஏடிஎம் கார்டு வச்சு டெபாசிட் பண்ணிக்கலாம். பட் வந்து நீங்கள் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ், இஷ்யூவன்ஸ் சார்ஜ், ஸோ இந்த மாதிரி எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு சார்ஜுமே வராது. இந்த கார்டு வாங்குற டைமில் நீங்கள் 20 ருபீஸ் கொடுக்கணும். ஸோ அது மட்டும் தான். அதுக்கப்புறம் இந்த கார்டில் எந்த ஒரு சார்ஜஸுமே வராது. நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் எப்போ வேணாலும் வந்து மணி டெபாசிட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி யூஸுக்காக இது வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி உங்கள் அக்கௌண்ட்டில் மணி டெபாசிட் பண்ணுறதுக்கு வேறு யாருக்கிட்டையாவது நீங்கள் சொல்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கிட்டையாவது சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில் எதுவும் கொடுக்க தேவையில்லை. இந்த கார்டை நீங்கள் கொடுத்தாலே போதும். இந்த கார்டு வச்சு அவர் ஏடிஎம்மில் வேணாலும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மணி டெபாசிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிரான்ச் விசிட் பண்ணியுமே ஈஸியாக வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அவர் மணி டெபாசிட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணால் ஏடிஎம் கார்டு வச்சு மணி டெபாசிட் பண்ணுறதுக்காக நம்ம ஏடிஎம் கார்டை கொடுக்கும்போது ஒருவேளை அவர் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் எது பணம் எடுத்துருவாரோ அப்படிங்கிற டவுட் இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம ஏடிஎம் கார்டை கொடுக்குறதுக்கு யோசிப்போம். பட் இந்த கார்டை நீங்கள் தைரியமாக கொடுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்டில் வித்ட்ராவல் எதுவுமே பண்ண முடியாது. ஒன்லி மணி டெபாசிட் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த கார்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நம்பி இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்து உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்து மணி டெபாசிட் பண்ண சொல்லலாம். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எஸ்பிஐ மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனான யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷனில் ஏடிஎம் கார்டு இல்லாமலே ஏடிஎம்மில் பணம் எடுக்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு வந்து யூஸ் பண்ணுறதில்ல. அந்த யோனோ கேஷ் மூலம் அந்த ஆப்ஷன் மூலமாக தான் வந்து மணி விட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணாதவங்க இந்த ஏடிஎம்மில் போயிட்டு மணி டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா கார்டு இல்லாமல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சார்ஜஸ் வரும். ஸோ அந்த மாதிரி ஏடிஎம் கார்டு இல்லாமல் இருக்கவங்க இந்த கார்டை வந்து வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணுறதுக்கு இந்த கார்டை வச்சு டெபாசிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த சார்ஜஸ் வராது. அதனால் வந்து இந்த கார்டு வந்து அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அப்பப்போ நீங்கள் வந்து மணி டெபாசிட் பண்ணுறீங்க, ஏடிஎம் மூலமாகவும் சரி, பிரான்ச் விசிட் பண்ணவங்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் பிரான்ச் விசிட் பண்ணி நான் வந்து என் அக்கௌண்ட்டுக்கு வந்து மணி டெபாசிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கார்டு. ஏன்னா வந்து நீங்கள் எந்த ஸ்லிப்பும் ஃபில்அப் பண்ண தேவையில்லை, எந்த ஒரு இது லைன்லேயே நிற்க தேவையில்லை. ஈஸியாக வந்து நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மணி டெபாசிட் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கார்டோட யூஸ் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த கார்டை யூஸ் பண்ணி ஏடிஎம்மில் எப்படி வந்து மணி டெபாசிட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டில் எஸ்பிஐ கேஷ் டெபாசிட் பண்ணுற ஏடிஎம் மிஷின் போயிட்டு அதில் உங்களோட கார்டை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. கார்டை இன்சர்ட் பண்ணதுமே உங்களுக்கு ப்ராசஸ் ஆகிட்டு அவங்களோட அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் நேமு, எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணணும் அப்படிங்கிறத காட்டும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆயிரும். அதில் எவ்வளோ அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை வச்சுட்டு மேலே என்டர் இருக்கும். என்டர் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத வேலிடேட் பண்ண ஆரம்பிக்கும். வேலிடேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து அதில் காட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் 100 ரூபா வச்சு 100 ரூபா அப்படின்னு காட்டுது. நீங்கள் எவ்வளோ வச்சிங்களோ அதை காட்டும். கரெக்டாக கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. ஈஸியாக வந்து எவ்வளோ நீங்கள் அமௌண்ட் வச்சிங்களோ அவ்வளோ அமௌண்ட்டும் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து டெபாசிட் ஆயிரும். சிம்பிளாக நீங்கள் கார்டை இன்சர்ட் பண்ணதுமே உங்களுக்கு எந்த ஒரு பின் நம்பரும் கேட்கல, எதுவுமே கேட்கல. எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படிங்கிறத வச்சிங்க, நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்க, அவ்வளோதான். ஈஸியாக வந்து இந்த மாதிரி நீங்கள் மணி டெபாசிட் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் எஸ்பிஐ க்ரீன் ரெமிட் கார்டோட யூஸ் என்ன, அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்க நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட அவங்கள சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.